எனக்கு பயங்கரமா கோவம் வரும் லவ் குரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அட்வைஸ் எல்லாம், உன்னுடைய கோவத்தை ஒரு 10 நிமிஷம் தள்ளி போடு, பயங்கர கோவமா இருந்தீங்கன்னா டக்குனு எங்கேயாவது தனியா போய் உட்காந்து 1லேருந்து 100 வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணவங்க மேலே எனக்கு இன்னும் கோவம் வந்துருக்குதுன்னாரு வைத்தி. ரேடியோ சரியில் இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததை பகிர்ந்ததுக்கு அப்புறம் மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர். கோபம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான குணம் லவ் குரு. அது எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரு ஃபேமஸான பொலிட்டிக்கல் லீடர், இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடியவர், இப்போதைக்கு அவர் தான் ட்ரெண்டிங். ஒரு கட்டத்து வரைக்கும் அவரை கோவப்படுறாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு கோவப்படுற இடத்துல தான் குணமும் இருக்கும்னு சொல்லி அவர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு அவர் பண்ற விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்றாங்க, மக்களே அதை பத்தி சப்போர்ட் பண்ணியும் பேசுறாங்க. கரெக்ட் தானே? அவர்கிட்ட போயிட்டு இப்படிலாம் கேட்டா கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் லவ் குரு. என்னுடைய கோவத்தையும் மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகும், ஆனா கோவத்தை நான் மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னாரு. கரெக்ட். பட் அட் த சேம் டைம் எப்போதுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த கோவத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதையும் வைத்திக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சரி.